ரஷ்யாவுக்கு ஆழ்கடத்தல் விவகாரம் தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த நபர் உட்பட 3 பேருக்கு ரெட் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது சிபிஐ. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், இந்த 3 பேர் யார்? இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? சமூக வலைதளங்கள் மூலமாக விளம்பரம் செய்து ரஷ்யாவிற்கு இந்தியாவில் இருந்து இளைஞர்களை ஆட்கடத்தல் செய்த விவகாரத்துல சர்வதேச போலீசார் மூலமாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உட்பட 3 பேருக்கு தற்போது சிபிஐ மூலம் ரெட் கார்னர் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து சுற்றுலா சென்றவர்களும் வேலைக்காக சென்றவர்களும் ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டு உக்ரைனுக்கு எதிராக போரில் பயன்படுத்தி வருவதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில சிபிஐ வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக யார் இந்த பணியில ஈடுபடுறாங்க என்பது தொடர்பான இந்த மோசடி கும்பலை பிடிப்பதற்காக தீவிரமாக விசாரணையில் இறங்கினர். அதன் அடிப்படையில இந்த விவகாரமானது மிகவும் விஸ்வரூபம் எடுத்த நிலையில இது தொடர்பாக 7 நகரங்கள்ல சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். குறிப்பாக இந்த ஆட்கடத்தல் கும்பல் யூடியூப் மூலமாக உள்ளிட்ட சமூக விளம்பரம் செய்து இளைஞர்களை மூளை செலவு செய்துள்ளனர். அதாவது அதிக சம்பளம் தருவதாக கூறியும் சுற்றுலா விசாவில் செல்லலாம் எனவும் அதிக ஆசை வார்த்தை கூறி இவர்களை ரஷ்யாவிற்கு அழைத்து சென்று அங்க இருக்கக்கூடிய போரில் ஈடுபடுத்த வைப்பதும் இவர்கள் செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்தது. இதன் அடிப்படையில தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு 4 நபர்களை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ள நிலையில தற்போது தலைமறைவாக இருந்து வரும் தமிழ்நாட்டு கன்னியாகுமரியை சேர்ந்த நிஜில் மற்றும் 3 நபர்கள் என மொத்தம் 3 நபர்கள் இந்த வழக்குல தலைமறைவாக இருந்து வரும் நிலையில இந்த வழக்கின் பின்னணியில இவர்கள் மிகவும் முக்கியமான வாய்ந்தவர்களா இருக்கும். அதாவது தரகர்களாக செயல்பட்டு இருப்பதும் இந்தியாவில் இருந்து ரஷ்யாவிற்கு செல்லப்பட்டு ரஷ்யாவில் இருந்து பல போர்ல இவர்கள் கலந்து கொள்ள முக்கிய நபர்களாக செயல்பட்டு இருப்பதும் தெரிய வந்து மேலும் இதில் அவாலா புரோக்கராகவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ரமேஷ்குமார் பழனிசாமி என்பவரும் ஈடுபட்டிருப்பதால் இந்த 3 நபர்களையும் உடனடியாக கைது செய்வதற்காக இவர்கள் சர்வதேச போலீசார் மூலமாக தற்போது ரெட் கார்னர் நோட்டீஸ் ஆனது சிபிஐ தரப்புல வழங்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது ரெட் கார்னர் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதால் துபாய் மற்றும் ரஷ்ய நாட்டின் விசாரணை அமைப்பு உதவியோடு இந்த கைது நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் சிபிஐ தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 35 பேர் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவிற்கு ஆட்கள் கடத்தப்பட்டதாக தெரிய வந்த நிலையில இவர்கள் 3வரையும் கைது செய்து விசாரணை மேற்கொள்ளும் போது மேலும் பல இந்தியர்கள் தெரிய வர வாய்ப்பு இருப்பதாகவும் சிபிஐ தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.